வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. தென்காசி குற்றால அருவிகளில் குளிக்க மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளியலிட்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மாரிமுத்து. வணக்கம் மாரிமுத்து. சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. நீர்வரத்து எந்த அளவிற்கு இருக்கிறது? பயணிகளின் பாதுகாப்பு எந்த அளவிற்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது? விரிவான விவரம். கௌதமி, தென்காசி மாவட்டம் குற்றாலம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தற்பொழுது மழையின் அளவு அவ்வப்போது காணப்படுவதால் இங்கு தண்ணீர் வரத்து என்பது அதிகமாக காணப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக, அதாவது 17ஆம் தேதி அஸ்வின் என்ற சிறுவன் ஒருவன் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தார். அந்த சம்பவத்துக்கு அடுத்தபடியாக 8 நாட்களாக குற்றாலம் பிரதான அருவியானது மூடப்பட்டிருந்தது. சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 8 நாட்களுக்கு பிறகு அவர்கள் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் காலை முதலேயே சுற்றுலா பயணிகள் வரத்து என்பது அதிகமாக காணப்படுகிறது. அந்த பழைய குற்றால அருவியில் காலை 6 மணி முதல் மாலை 5:30 மணி வரை மட்டுமே குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 அருவியில் வழக்கம் போல் காலை முதலே சுற்றுலா பயணிகள் வருகை என்பது அந்த பகுதியிலும் அதிகமாக காணப்படுகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு குற்றால அருவிகளில் அனுமதி அளிக்கப்பட்டதை அடுத்தது சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.